கண்ணால் வருவது ஏற்றுக்குள் கால் பதிவுகள் அழியாது வான் வெளிவரை தொட்டு செல் உன் பரம்பரை முடிவேது விழித்தவன் தூங்க கூடாது தலைமுறைகள் 100 கடந்தாலும் தந்த வீரங்கள் மறக்குமா ஒரே பலம் ஒரே குணம் ஒரே தடம் எதிர்காலத்தில் அதே பலம் அதே திடம் எண்ணம் உயர்வாக வை வாழும் காலம் எல்லாம் மண்ணில் மரியாதை வை வேர்கள் இல்லாத மரமும் உண்டா சொந்த காலில் நீ நில்லே மானி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அமலா ஃபேஷன்ஸ். இந்த மாதிரி பேசிகிட்டு இருந்த எனக்கு இன்றைக்கி ஒரு அப்ரிசியேஷன் கிடச்சிருக்கு. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு புக் ரிலீஸ் செரிமனி ஃபங்க்ஷன் தான் இன்றைக்கி போயிருந்தேன். சாஷன் ஜெயின் காலேஜில் நடந்துச்சு. ஸோ இந்த புக்கில் வந்து நானும் இருக்கேன். ஒரு 20 மெம்பர்ஸ் இதில் இருக்காங்க. அதில் நானும் ஒரு ஆளாக இருக்கேன். ஸோ என்னோட வந்து இந்த பிஸ்னஸ் ஜேர்னி எப்படி ஸ்டார்ட் ஆச்சு, என்னோடய லைஃப்பில் எப்படி இது போச்சு அப்படின்ற அந்த விஷயங்கள்லாம் இந்த புக்கில் வந்துட்டு இருக்குது. ஸோ இதை நிறைய பேர் வந்து படிப்பாங்க. கடவுள் எனக்கு இவ்வளோ பெரிய விஷயம் வந்து செய்வாருன்னு நான் நினைக்கல. ஒரு சின்ன விஷயம் இல்லை, ஒரு சர்டிஃபிகேட்டோடு முடியலை, ஒரு புக்கில் வந்து நான் வந்திருக்கேன்றது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. கடவுளுக்கு முதல்ல வந்து நன்றி சொல்லணும். ஏன்னா ஒரு சின்ன சர்டிஃபிகேட் வந்து கிடைக்குமா அப்படின்னு கூட நான் நினச்சி பார்த்ததில்ல. பட் இந்த அளவுக்கு ஒரு புக்கில் வந்து நான் வந்து வந்திருக்கேன். அதை எத்தனையோ பேர் படிப்பாங்க. அப்படி படிக்கும் போது என் ஸ்டோரியை பார்த்து இன்னும் வந்துட்டு என்ன மாதிரி இன்னும் வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் இருப்பாங்க. அதுவே நான் வந்து என்னோடய ஏர்னிங்ஸ்ன்ட்டு நான் வந்து பார்க்குறேன். தேங்க்யூ. யாருக்கும் தீங்கன்றி வாழ்பவன் மனிதன், ஊருக்கே வாழ்ந்துயர்ந்தவன் புனிதன். நேற்று வரைக்கும் மனிதனப்பா, இன்று முதல் நீ புனிதனப்பா. நேற்று வரைக்கும் மனிதனப்பா, இன்று முதல் நீ புனிதனப்பா. வெற்றி கொடிகட்டு மலைகளை முட்டும் வரை முட்டு, லட்சியம் எட்டும் வரை எட்டு, படையெடு படையப்பா. வெற்றி கொடிகட்டு மலைகளை முட்டும் வரை முட்டு, லட்சியம் எட்டும் வரை எட்டு, படையெடு படையப்பா. கை தட்டும் மொழிபட்டு நீ விடும் நெற்றி துளிபட்டு, பாறைகள் எட்டை பிளவுட்டு உடைபடும் படையப்பா. வெட்டு கிளி அல்ல நீ ஒரு வெட்டும் புலி என்று, பகைவரை வெட்டி தலை கொண்டு நடையிடு படையப்பா. வெட்டு கிளி அல்ல நீ ஒரு வெட்டும் புலி என்று. We celebrate 2 such bridges that connect academia with the real world. On behalf of Sri Shankarlal Sundarbai Shashan Jain College for Women and the Center of Excellence Retail, it gives me immense pleasure to extend a warm and hearty welcome to all of you to the book release ceremony of our 2 publications. One is in English, which is Retail Republic, and the second one is the Tamil translated of the same book, Siruvaniga Perivali. These books are a compilation of 20 inspiring interviews with retailers engaged in sustainable products and responsible business practices. And it is my proud privilege to extend a special and respectful welcome to our. ஸோ ஒரே ஒரு வார்த்தை, இந்த மாதிரி ஒரு புத்தகம் எழுதுறோம், அதுக்கு உங்களுடைய கான்ட்ரிபியூஷன் வேணும் அப்படின்னு சொன்னப்போ எந்த ஒரு தயக்கமும் இல்லாமல், எந்த ஒரு கேள்வியும் இல்லாமல், எங்களுடைய கல்லூரியையும் எங்களை மட்டுமே நம்பி உங்களுடைய பர்சனல் ஸ்டோரிஸ்ல இருந்து பல கதைகளை எங்ககிட்ட வந்து சொன்னதுக்கு மிகப்பெரிய நன்றி. ஸோ அதற்கே வந்து மிகப்பெரிய ஒரு வாழ்த்துக்கள். ஒவ்வொருத்தவங்களுக்குமே வந்து என்னோட மனமார்ந்த நன்றிகள் சொல்லிக்கிறேன். even though it is a welcome address, my heartfelt welcome to each and every one of you. And apart from this, we also have the editorial board, and then we have our translators. English book officially. I request our beloved principal ma'am to receive the first copy of the English book, Retail Republic: The Stories of Sustainability. First copy of the Tamil book. இருக்கிறது. இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம்.
அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா இதுல இருக்கிற 20 பேர் பேசியிருக்காங்க, 20 பேர் நேர்காணல் கொடுத்திருக்காங்க, அதனுடைய தொகுப்பு அப்படி கிடையாது. இந்த புத்தகத்துல நான் இதை எழுதும் போது, முதல்ல இதை வாசிக்கும் போது, அடுத்தது அதை கேட்கும் போது, இங்கு அமர்ந்திருக்கக்கூடிய ஒவ்வொருவரினுடைய கனவு, அவர்களுடைய உழைப்பு, அவர்கள் எதிர்கொண்ட சவால்கள், அவர்கள் அடைந்த தோல்விகள், அதுக்கப்புறம் தோல்விடாம விடாமுயற்சி, அதற்கு அடுத்தது வெற்றியினுடைய அந்த நிஜ சுவடுகள், இது ஒன்னொன்னையும் நான் பார்த்தேன். இதை படிக்கும் போது அவங்களுடைய அந்த பொருட்கள், அவங்களுடைய தயாரிப்புகள் இருக்கு இல்லையா, அதை படிக்கும் போது இந்த மாதிரி ஒவ்வொரு பொருளை மட்டுமல்ல உங்களையும் கூட நீங்கள் என் கண்முன் காட்சிப்படுத்தினீர்கள். அதுதான் உங்களுடைய பொருளினுடைய வெற்றியா நான் நினைக்கிறேன். ஒன்னு சொல்லுவாங்க தமிழ்ல ஒரு பழமொழி உண்டு, மின்னுவதெல்லாம் பொன்னல்ல. இன்னைக்கு வணிக உலகத்துல பாத்தீங்கன்னா எல்லாமே பொன் போல் மின்னி கொண்டிருக்கிறது. அதெல்லாம் என்ன கிடையாது, பொன்னே கிடையாதுங்க. பொன்னெல்லாம் மின்னுவதும் இல்லை. அதுக்கு உதாரணம் தான் இங்க இருக்கிறவங்க. உங்களை மின்ன வைக்கணும் அப்படின்றதுதான் எங்களுடைய நோக்கம். அதற்காகத்தான் எங்களுடைய இந்த முன்னெடுப்புகள். அடுத்தது கடைசியா பேசணும் என்னுடைய மொழிபெயர்ப்பு அனுபவம். மொழிபெயர்ப்பு அப்படின்னா என்ன, சிலர்லாம் நினைச்சுக்கலாம் அது ஏஐ டூல் வந்துருச்சு, டிரான்ஸ்லேஷன். First and foremost, thanks to the management, Principal Ma'am, Vice Principal Ma'am, and Dr. S. Meenakshi, Director, CEO in Retail, for giving me a wonderful opportunity to be one of the interview hosts as well as the editorial member of the book Retail Republic: The Stories of Sustainability. I would like to share a few words as an editorial member about the book, which depicts the journey of the entrepreneurs. The first significant thing among them is their focus on sustainability. All their products have environment. Then the next admirable thing, avangaloda resilience and perseverance. The interview பண்ணும்போதும் as well as when I edited the book, I could sense that. So எந்த ஒரு தொழிலும் ஸ்டார்ட் பண்ணும்போது it's not an easy task. ஈஸியா அவங்க யாருக்கும் இருக்காது. They have to face lot of challenges and obstacles. Particularly business மட்டும் இல்லாம அவங்களோட personal life challenges they shared with us. It is quite common among all the entrepreneurs. And apart from that, they had financial issues too. இதெல்லாம் மீறி still அவங்க ஒரு determinationோட அவங்க business ரன் பண்ணிட்டு இருக்காங்க. Hats off to them. I would like to congratulate all the entrepreneurs. And one more thing, they also want ஒரு சிறு வணிகத்தை வச்சு உங்களுடைய வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டங்களை பார்த்துருப்பீங்க. அந்த புக்கை இன்னைக்கு தான் ரிலீஸ் பண்ணாங்க. ஏன்னா இன்னும் நானும் படிக்கலை, இன்னைக்கு அப்புறம் தான் படிக்கணும்னு இருக்கேன். இவ்வளோ பெரிய காம்படிஷனில் இன்னைக்கு ஏஐ டூல்ஸு அது இதுன்னு என்னென்னமோ டெக்னாலஜி பேசுகிற இடத்துலையும் சஸ்டெயினபிளாக ஒரு ஆர்கானிக்காக ஒரு நேச்சுரலான ஒரு விஷயத்தை கொடுக்கணுங்கிற உங்களுடைய பெரிய முயற்சிக்கு என்னுடைய சிறந்தாழ்ந்த வணக்கங்கள். இது மாதிரி எத்தனை பேர் முயற்சி எடுத்து பண்ணுறாங்கன்னு தெரியாது. ஒரு பிஸ்னஸ்ன்னு எடுத்துட்டோம்னாலே ப்ராஃபிட் என்னால் எவ்வளோ ஏர்ன் பண்ண முடியும்னு இப்போ இந்த வேர்ல்டே நோக்கி போயிட்டு இருக்கிற சமயத்தில் இதை எடுத்து பண்ணுறதுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. அந்த விஷயத்த எங்க கல்லூரியோடைய சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் ரீட்டைல் எடுத்து பண்றது அதை விட சிறப்பு. அந்த நிகழ்வுக்கு திறந்தேவ் சேவா அதுக்கு நம்மளுடைய சீஃப் கெஸ்டே என்ன ஹெல்ப் வேணும்னு கேட்டிருக்காரு. ஐ திங்க் உங்களுடைய கனெக்ட் எல்லாமே அந்த டிபார்ட்மெண்ட் கிட்ட தான். அதனால இன்னைக்கு அவரோட நீங்க பேசலாம். அதுக்கப்புறம் உங்களுடைய என்ன இதுவோ எங்ககிட்ட சொன்னீங்கன்னா நாங்களும் எடுத்துட்டு போகிறதுக்கு முயற்சிக்கிறோம். இந்த கல்லூரி ஆல்ரெடி ஒரு முயற்சி இந்த வருஷம் எடுத்திருக்கு. சீஃப் கெஸ்ட் சாருக்கு சொல்ல விருப்பப்படுறேன். இப்போ ஏஐ டூல்ஸ் எக்கச்சக்கமா அவங்களுடைய அன்றாட முண்டேன் விஷயங்களை ஈஸியா பண்ணி கொடுக்கறதுனால நம்ம கல்லூரி இங்க இருக்கிற சிறு வணிகர்களுக்காக இருக்கட்டும், இல்ல இங்க டி நகர் 100 மீட்டர் தான் நம்ம இருக்கிறதே வணிக வளாகத்தை சுத்தி தான் இந்த கல்லூரியே இருக்கு. ஸோ அந்த ஒரு 100 மீட்டர் தாண்டி இருக்கிற அங்க இருக்கிறவங்க, அங்க இருக்கிற பூக்காரம்மாலேருந்து பழக்காரம்மாலேருந்து அங்க இருக்கிற சின்ன சின்ன குட்டி குட்டி கடைகள் வரைக்கும் எந்த மாதிரியான விஷயங்களை அவங்களுக்கு சொல்லி கொடுத்தால் டெக்னாலஜியை யூஸ் பண்ணி உங்களுடைய அந்த அன்றாட வேலை இருக்கு இல்லையா, இதை எழுதுறது, சேல்ஸ் எழுதுறது, ப்ராஃபிட் எழுதுறது, நம்ம இவங்களுக்கு எவ்வளோ கொடுத்தோம் அவங்களுக்கு எவ்வளோ, அந்த மாதிரியான விஷயங்கள் என்னதான் நம்ம எக்ஸல் எல்லாம் கூட இப்போ போட ஆரம்பிச்சிட்டாலும் இந்த டூல்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஈஸியாகவே இன்னும் யூஸ் பண்ணி கொடுக்கும். உங்கள் இன்வென்ட்ரி டேர்ன் ஓவரை பற்றி அதை சொல்லிக் கொடுக்கும். அந்த மாதிரி விஷயங்களையுமே சொல்லிக் கொடுக்கணுங்கிற ஒரு முயற்சியை இந்த கல்லூரி எடுத்திருக்கு. இந்த வருடம் அதை எடுத்திருக்கோம். அதுல நாங்களும் பழகிட்டு உங்களுக்கும் அதை சொல்லிக் கொடுக்கணும்னு தான் ஆசைப்படுறோம். இதுக்கு மேல சார் பேசுவாரு, நான் நிறைய பேச விருப்பப்படலை. இந்த உங்களுடைய சிறு வணிகம் இன்னும் நல்லா தொடங்கணும், எல்லாருடைய ஆசையோட அது சிறப்பா அமையணுங்கிறதை வேண்டிக்கிட்டு உங்க எல்லாருக்கும் நன்றியை தெரிவிச்சு விடைபெறுகிறேன். லைஃப் ஆஃப் அமலா டு அமலா ஃபேஷன்ஸ் ஸ்டோரி, என்னோடய ஸ்டோரி இதில் இருக்குது.
அண்ட் ஒரு புக்கில் நான் வந்துட்டு வர அளவுக்கு வந்து இருக்கேன் அப்படின்றது வந்து ரொம்ப பெரிய எனக்கு ஒரு அச்சீவ்மெண்ட்டாக இருக்குது. கண்டிப்பாக இந்த அச்சீவ்மெண்ட் வந்து கொடுத்தது வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கடவுளும் அண்ட் வந்து நீங்களும் தான். கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே எனக்கு வந்து சப்போர்ட் பண்ண அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி என்னால் பண்ணியிருக்க முடியாது. ஸோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப வந்து பெரிய நன்றி சொல்லிக்கிறேன். அண்ட் என்னோட வந்து சர்டிஃபிகேட் இது அண்ட் என்னோட ஸ்டோரி. கையிலே ஆகாசம் கொண்டு வந்து ஓம் பாசம் காலமே போனாலும் வாழ்ந்திடு ராசா கண்ணிலே உன்னை பெண் என்று கேலி செய்த கூட்டம் ஒரு நாள் உன்னை வணங்கிடும் உயர்ந்த நில்லு. ஏறு 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 நெஞ்சில் வலிமை கொண்டு ஏறு உன்னை பெண் என்று கேலி மணித்துளி மணித்துளி மண்ணில் சங்கமம் உயிர் ஒளி உயிர் ஒளி வானில் சங்கமம் உனக்கொரு ஆவியன தலையில் சங்கமம் சங்கமம் மணித்துளி மணித்துளி மண்ணில் சங்கமம் உயிர் ஒளி உயிர் ஒளி வானில் சங்கமம் எல்லா புகழும் முழுவன் ஒருவனுக்கே நீ நதி போல ஓடிக்கொண்டீர். எந்த பேர் வைக்கும் வெற்றிகள் பேர் வைக்குமே உன்னை உள்ளத்தில் பூர் வைக்குமே. மாறுமோ தானா நிலை எல்லாமே தன்னாலே போராடு நீயே அறம் உண்டாகும் மண்மேலே மீதி இருள் நீ கடந்தால் காலை ஒளி வாசல் வரும் தோளில் நம்மை வருவது